Students, welcome back to learning journey. Simple, complex, compound. இந்த 3 சென்டென்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் 3 சென்டென்ஸும் 2 நாளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுலேயே இன்னொன்று சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சிம்பிள். ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மணி ஹீ இஸ் அன்ஹாப்பி. இப்போ பாருங்களேன், ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மணி. ஹேவிங்னா வச்சிட்ருக்கிறப்ப, எது லாட்ஸ் ஆஃப் மணி, நிறையா பணம் வச்சிட்ருக்கிறப்ப. இது யார் வச்சிட்ருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் யாருங்கிறத பற்றி இல்லை, சப்ஜெக்ட் இல்லை. கறித்துண்டு மாதிரி. இது என்ன, ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா கோழிக்கறியா என்னன்னே தெரியாது. ரொம்ப தூரத்தில் கறி இருக்குது, அது என்னென்னு டிஃப்ரென்ஷியேட் ஒரு தெளிவாகவே தெரியாது. அந்த மாதிரி இது வார்த்தை துண்டுகள். ஹேவிங் இருந்து கொண்டிருக்கிறது. லாட்ஸ் ஆஃப் மணி பணம் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல யார் என்ன ஒன்றுமே தெரியல. ஏதோ வேர்ட்ஸு, ஏதோ சின்ன அர்த்தம், அவ்வளோதான். இதுக்கு நம்ம 0 தான் கொடுக்க முடியும். 0 வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஹீ ஈஸ் அன்ஹாப்பி. இது சென்டென்ஸ். ஹீங்கிறது சப்ஜெக்டு, ஈஸுங்கிறது வெர்பு, பி ஃபார்ம் வெர்பு. ஹீ ஈஸ் எப்படி இருக்காங்க, ஹவ் அட்ஜெக்ட், அன்ஹாப்பி திருப்தி இல்லாமல் இருக்காங்க. ஸோ எஸ்விஏல வருது. ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுக்கலாம். 0, 1 இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மணி ஹீ இஸ் அன்ஹாப்பி. இதில் 0 ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மணி ஹீ இஸ் அன்ஹாப்பி 1 இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். இதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா 2 சென்டென்ஸ் இருக்கும். அதனால் ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒரு முழுமை அடையாமல் இருக்கும், அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, though he has lots of money, தோன்னு இருந்த போதிலும், he has அவனிடம் இருக்கிறது, lots of money நிறைய பணம் அவனிடம் இருக்கிறது, இருந்த போதிலும், தோன இருந்த போதிலும் அப்படின்னா இருந்த போதிலும் என்ன 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 சொல்லு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு முழுமையடையாத ஒரு இது இருக்கிறனால இதை கிட்டத்தட்ட சென்டென்ஸ் மாதிரி ஆனால் முழுமையடையாமல் இருக்குது. அதனால இதுக்கு நம்ம ஹாஃப் மார்க் கொடுத்துக்கலாம். though he has lots of money, தோ இருந்த போதிலும்னு அர்த்தம். ஹீ ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் மணி அவனிடம் நிறையா பணம் இருந்த போதிலும், ஹீ இஸ் அன்ஹாப்பி. இது ஹீங்கிறது சப்ஜெக்டு, ஈஸ்ங்கிறது பி ஃபார்ம் வெர்பு, எஸ்வி. அன்ஹாப்பி எப்படி இருக்கிறான், அன்ஹாப்பி. ஸோ அட்ஜெக்ட்டு, ஹவுங்கிறதுக்கு ஆன்சர் அட்ஜெக்ட் இல்லையா. ஸோ இது ஹாஃப் ப்ளஸ் 1 இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது முழுமையடைகிற காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, 2 முழுமையான சென்டென்ஸ் நடுவில் ஒரு கன்ஜங்ஷன், ஒரு சேர்றதுக்கு ஒரு வார்த்தை வரும். அது என்னென்னு பார்க்கலாம். ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி அவனிடம், அவன்னா சப்ஜெக்ட், ஹேஸ் வெர்பு, ஹீ ஹேஸ் அவனிடம் இருக்கிறது, ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி என்ன இருக்கிறது, வாட்னா இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி, எஸ்பிஓ ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி. பட் ஆனால் ஹீ இஸ் அன்ஹாப்பி. இது மறுபடியும் ஹீ சப்ஜெக்ட், ஈஸ்ங்கிறது பி ஃபார்ம் வெர்ப். எப்படி இருக்காங்க, ஏ அட்ஜெக்ட், எப்படினாவே அட்ஜெக்ட், எஸ்விஏ டைப். ஸோ ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி இது ஒரு சென்டென்ஸ். பட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் நடுவில் ஒரு வார்த்தை கொடுத்த பிறகு ஹீ இஸ் அன்ஹாப்பி இது இன்னொரு சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி 1 மார்க்கு, அப்புறம் கன்ஜங்ஷன் பட்டுன்னு, அதுக்கப்புறம் ஹீ இஸ் அன்ஹாப்பி இன்னொரு சென்டென்ஸ். ரெண்டுலேயுமே முழுமையான சென்டென்ஸ் இருக்குது. ஸோ 0, 1 சிம்பிள் சென்டென்ஸ், half + 1 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், 1 + 1 காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க.